Job 36, chapter 1 to 33 verse. வசனம் 1. பின்னும் எலிகு also the proceeded and said. வசனம் 2. நான் பேசி முடித்து மட்டும் சற்றொரு பெறும் இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன். Suffer me a little, and I will show thee that I have yet to speak, and God is belief. வசனம் 3. நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன். I will search my knowledge from afar, and I will ascribe righteousness to my maker. வசனம் 4. மெய்யாகவே நான் வார்த்தைகளை பொய்யாற்றி இருக்கும் உம்முடனே பேசுகிறவன் அறிவில் தேறினவன். For surely my words shall not and be false. He that is and perfect in knowledge is within here thee. வசனம் 5. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் யார்? மனம் உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். Behold, God is in mighty and despiseth not an any. He is mighty in strength and wisdom. வசனம் 6. அவர் துன்மார்க்கரையே பிழைக்க ஒட்டாதிருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். He perceiveth not the life of this wicked, but and give it right to this poor. வசனம் 7. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களுடனே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தானத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். He withdraweth not his eyes from the righteous, but rich and kings are they, and the barons he doth establish them for the ever, and they are the excellent. வசனம் 8. அவர் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளினால் கட்டப்படுகிறதாலும், and if they and be and band in these fetters, and be and behold in the courts of the application. வசனம் 9. அவர் அவர்களை கிரிகைகளையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி, then he seeth them and their work are there and transgressions that they have exceeded. வசனம் 10. அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடந்து கொள்கிறார். He opened also their and ear to the displain and commandment, that they and return from the iniquity. வசனம் 11. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களையே செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். When they obey and they serve him, and they shall and spend and their days in the prosperity, and their years in the pleasures. வசனம் 12. அடங்கார்களாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மட்டு போவார்கள். But if they obey not, they shall and perish by the sword, and they shall and die without knowledge. வசனம் 13. மாயமுள்ள இருதயத்தார்கள் குரோகத்தை குவித்துக் கொள்கிறார்கள், இவர்களை அவர் கட்டி வைக்கும்போது மிஞ்சி கூப்பிடுவார்கள். But the hypocrites in heart and heap up and word, they and cry not and run, and he and bindeth them. வசனம் 14. அவர்கள் வாழ வயதிலே மாண்டு போவார்கள், லட்சியானவர்களுக்குள்ளே அவர்கள் பிராணன் முடியும். They die in the youth,
and thereon life is an among the unclean. வசனம் 15. சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமையாக்கும், நீங்களாக்கி அவர்களை ஒடுக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் செவி திறக்கிறார். He delivereth the poor in as an application, and the opened their ears in the opposition. வசனப்பானார், அப்படியே அவர் உம்முடைய நெருக்கத்தின் நிமித்தம் விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலேயே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்து இருக்கும். Even so will he and have the removed thee out of this strutted into a broad place, where there is no and strengthness, and that and which and shall and be shut, and the tables shall be full of the fitness. வசனம் 17. ஆகாதவன் மேல் வரும் நியாயத்தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர், நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும். But thou and hast and fulfill the judgment of this wicked judgment and the justice take your hold and thee. வசனம் 18. உக்கிரமும் உண்டாய் இருக்கிறதுனால் அவர் உம்மையே ஒரு அடியினால் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அப்பொழுது மீட்கும் பொருளை மீதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீங்களாக்க மாட்டீர். Because there is an very brower last he and take thee away with this and strict, then a great ransom cannot deliver thee. வசனம் 19. உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரே, உம்முடைய பொன்னையும் பூரண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டார். You will he and esteem them and rich, and not gold and near all the force of the strength. வசனம் 20. ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு வாரிக்கொள்ளப்படப்போகிற இறையை வஞ்சிக்க desire not and the night when and people have the cut off in their place. வசனம் 21. அக்கிரமத்திற்கு திரும்பாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு, உபத்திரவத்தை பார்க்கிலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே. Take an heed and regard not an iniquity, for this and hast thou and chosen regard then an application. வசனம் 22. இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல் போதிக்கிறவர் யார்? Behold, and God and excellent by his and power, who and teacher like him. வசனம் 23. அவருடைய வழிகள் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார்? நீர் நியாயமும் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? Who ate and enjoyed him his way, or who can say thou hast and forgot iniquity. வசனம் 24. மனுஷர்களை நோக்கி பார்க்கிறார், அவருடைய கிரியைகள் நீர் மகிமைப்படுத்த நினையும். Remember that thou and magnify as and walk which and man and behold. வசனம் 25. எல்லா மனுஷரும் அதை காண்கிறார்களே, தூரத்தில் இருந்து அது மனுஷருக்கு வெளிப்படுத்துகிறது. Every man might see it, man might behold it and afar off. வசனம் 26. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது. Behold, God is and great, and we can know him not, and enter can the member of this and year be and searched out. வசனம் 27. அவர் நீர்த்துளிகளையே அணுவை போலவோ ஏற்ப பண்ணுகிறார், அவைகள் மேகத்தில் இருந்து மழையாய் சிரிகிறது. For he make a small the drop of the water, they pour down rain and according to the vapor thereof. வசனம் 28. அதை மேகங்கள் பெய்ய செய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. Watch this cloud and dew drop and distill up and man and abundantly. வசனம் 29. மேகங்களில் பரவுதலையும் அவருடைய கூடாரத்தில் இருந்து எழும்பும் குமுறுகளையும் அறிய முடியுமோ?
Also can any understood and this separating out of the clouds, out of this noise, out of these tabernacles. வசனம் 30. இதோ அதன் மேலே தம்முடைய மண்ணிலின் ஒளியை விரிக்கிறார், சமுத்திரத்தின் ஆழங்களையும் மூடுகிறார். Behold, he and separate is light upon it, and the covereth that bottom of the sea. வசனம் 31. அவைகளாலே ஜனங்களையே தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து அச்சிக்கிறவருமாயிருக்கிறார். For by and them and judgeth the the people, he giveth meat in abundance. வசனம் 32. அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி தமது இன்னத்தை அடிக்க வேண்டுமென்று கட்டளையிடுகிறார். இன்னசை அடிக்க வேண்டுமென்று கட்டளையிடுகிறார். With clouds and he covereth this light, the light, and the commandment. Hit not two signs by this cloud, that and commit bit vexed. வசனம் 33. அதனாலே அவர் செய்யும் நினைக்கிறதையும் மந்தகாரம் எழும்பு போகிறதையும் ஆடு மாடுகளின் அறியப்படுத்தும். The noise thereof the sower can crying hit the clutter also conquering this vapor.